இன்று தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை. இந்த இளங்காடு நன்னகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா நடராஜ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்து இன்றோடு 15 நாட்கள். இன்று நடப்பு விழிந்தால் 16ஆம் நாள் கர்மகாரியம். அவருடைய ஐயா அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நடராஜ் ஐயா அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்று ஓரிரவு கண்விழித்து அவருடைய ஆன்மா சொர்க்க பதவி சாலோபம் சாரிபம் சாபிபம் சாயுற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி மோட்சம் சேர வேண்டும் என்று எங்களது கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நடவடத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த செத்த பிணத்துக்கு திருமணமாக போகிறது. இன்னும் இந்த நடராஜ ஐயா அவர்கள் இறந்து பிணமாக இருந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த பெண்ணை அந்த பிணத்திற்கு இறந்த பிணத்திற்கு திருமணம் செய்ய அவருடைய சிற்றனை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய நல்ல உள்ளம் படைத்து நம்மளுடைய மனமாற இந்த மோட்ச காணிக்கையிட்டு ஒருவேளை நம்மளுடைய கரத்தால் மனதார வாழ்த்துனா அந்த பிணத்துக்கு உயிர் வரலாம். உயிர் வந்து அந்த பெண்ணோட திருமணமாகி நல்ல முறையிலே வாழலாம். ஏன்னா நல்ல உள்ளங்கள் இருக்கிறவர்களும் எல்லா கிரமமும் செழிப்பா இருக்கும். அந்த நல்ல உள்ளத்தோட இந்த திருமணமாகக்கூடிய இந்த பிணத்திற்கும் அந்த பெண்ணிற்கும் மனமாற வாழ்த்தி மோட்ச காணிக்கை இட்டு மனமாற வாழ்த்தினால் உயிர் வரலாம். அனைவரும் மனமாற வாழ்த்தி மோட்ச காணிக்கையிட்டு அந்த ஐயாவனுடைய ஆன்மா சொர்க்கபதி சேர வேண்டும் என்று மனமாற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாடகத்தை துவக்குகிறோம். நன்றி, வணக்கம். உங்க கையால ஒரு பூ எடுத்து போட்டு வாங்கிட்டு போங்கம்மா. அந்த பாவி கொடுமைக்காரி போல இருக்காதீங்கம்மா. இந்த நல்ல உள்ளத்தால் அந்த கடவுள் ஒரு வழி காட்டுட்டு தாயி உங்களால ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்கம்மா. ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார். நாதஸ்வர ஓசையிலே
நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார் தேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார் நாதஸ்வர ஓசையிலே நமக்கு என்ன வாழ்க்கை பாயுது? நாம எப்படிப்பா வாழ போறோம்? என்ன ஏமாந்த கதிக்கு ஆளாகிட்டு போயிட்டா பாய். ஐயா அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏறிந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு ஆ மண்ணிலே அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு உயிருக்கு அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு எல்லாரும் திருமணத்தை பாக்குறாங்களப்பா, எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்கப்பா. ஏம்மா உங்க கையால ஒரு பூ எடுத்து போட்டு வாழ்த்து சொல்லணும்மா. அந்த கல்நாஞ்சிக்காரி போல நீங்களும் இருந்துட்டீங்களம்மா. யாருமே வந்து வாழ்த்துலம்மா. அவதான் ஒரு சதிகாரினா எல்லாமே எனக்கு சதிகாரம்மா. ஒரு பெண்ணுக்கு திருமணம் பெற்ற தாய்க்கு தாமா முதல் பெருமை. அந்த தாய் இருந்திருந்தா எனக்கு இந்த கதி நடந்திருக்குமா? இந்த இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குமா? எனக்கு பெற்ற தாயில
இருக்கிற நீ எங்க இருந்து என்ன வாழ்த்துற என் குடுமைய கண்ணால பார்க்க கூடாதுன்னு போய் சேர்ந்துட்டியம்மா நீ அம்மா ஆத்தா இல்லேனா எம்மை ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா ஆட்டாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா பிறவியோ உன்முகத்தில் நான் விழிக்க எங்கு போய்விடுவேன் அம்மா பட்டக்கடனே நான் அடைக்கிறேன் போட்டு வாதி நந்தவனோ எரிந்தது அந்தவனோ நீ என்று அப்புறத்த தெரிந்தது கஷ்டப்பட்ட காலத்திலே அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையால மக்க கண்ணீரே தொடச்ச கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்சே திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போன
பாக்கியம் எனக்கு கிடைக்கனே கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா நீதாழட்டும் ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ரா ஏம்மா, ஒரு கனவு இருந்துட்டா ஒரு பெண்ணுக்கு மாலை கட்டிடுவாங்க, மங்களத்தை அறுத்துருவாங்க, பூ போட்டு எடுத்துருவாங்க, அவளுக்கு வெள்ளை தலை கொடுத்து விதவையாக்கி அவளை காலப்புறா தகட தடி ஆக்கிடுவாங்களாப்பா. நீ மாண்டு மடிச்சு கிடக்குறியே, என் பூ போட்டு எடுத்துருவாங்களா, என் மங்களத்தை அறுத்துருவாங்களா, என் மாலை கட்டிடுவாங்களாப்பா, என்ன காலப்புறா தகட தடி ஆக்கிடுவாங்களாப்பா. ஏ ராஜா, எனக்கு மாலை மடி மேல, எனக்கு மாலை மடி மேலே, என் மாமனார் திண்ணையிலே ஏ மாலைய கழுத்துறாங்கோ, ஏ மாலைய கழுத்துறாங்கோ, ஏ மாமனரே கூப்பிடுங்க. எனக்கு அடி கிருத்திக்கம்மா, எனக்கு அடி கிருத்திக்கம்மா, எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா. எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணா வருத வரும், என் அண்ணன் கொடி முன்ன வரும். எனக்கு தையை கிருத்திக்கம்மா, எனக்கு தையை கிருத்திக்கம்மா, எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா. எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தவளை வருஷ வரும், என் தம்பி கொடி முன்ன வரும். எனக்கு வடக்கே வெகு தூரம், எனக்கு வடக்கே வெகு தூரம், எனக்கு வாழையில சதம் வரும். என்ன வாவென்று அழைப்பாரில்ல,
என்னவாவென்று அழைப்பாரில்லை. எனக்கு வாழையிலே சாதமில்லை. எனக்கு தெற்கே வெகு தூரம், எனக்கு தெற்கே வெகு தூரம், எனக்கு தையில சாத வரும். என்ன தேடி அழைப்பாரில்ல, என்ன தேடி அழைப்பாரில்ல. எனக்கு தையிலே சாதமில்லை. நான் கட்டி தயிர் எடுத்து, நான் கட்டி தயிர் எடுத்து பாவின கை கொண்டு மத்தெடுத்து நான் சாந்தி கடையும் போது, நான் சாந்தி கடையும் போது எனக்கு சங்கி சத்தம் கேட்டதம்மா. இது யாரு வீட்டு சங்கின்னா, இது யாரு வீட்டு சங்கின்னா, என் தாய் வீட்டு சங்கின்னு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க. எனக்கு அப்பா திடுக்கினுச்சு, எனக்கு அப்பா திடுக்கினுச்சு. யானை பலம் குஞ்சிடுச்சு. நான் பாலாறு வந்தனம்மா, நான் பாலாறு வந்தனம்மா. எனக்கு பாதி பொழுதாச்சு. நீங்க பிணத்தை எடுக்காதீங்க, நீங்க பிணத்தை எடுக்காதீங்க. நான் பிணத்துக்கு சொந்தக்காரி, நான் பூமாலை போடணுங்க. என் கண்ணே நான் மஞ்சள் அலங்கரித்து, நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராதன மணி விளக்க ஏற்றி வச்சு அந்த மஞ்சள் மணமறியா என்னை கொண்ட என் கனவா, எனக்கு மாங்கல்யம் நிலைக்கலையே. நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குண்டு மல்லி நாத்தி விட்டு அந்த குங்குமம் விளையாறியா என்னை கொண்ட என் கனவா,
சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சப்பைக்கு நாத்தி விட்டேன் அந்த சந்தன விளையறியா என்னை கொண்ட என் கனவா உன்னை சந்தையிலே விட்டு விட்டு நான் பெண்ணா பிறந்த கொல்ல நான் பெண்ணா பிறந்த கொல்ல பிடிமண்ணா நான் பிறக்கலையா நான் மண்ணா பிறந்திருந்தா நான் மண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா முளைச்சிருப்பேன் என்ன மாடு வந்து மேஞ்சிருக்க நான் காக்காய கத்துறனே நான் காக்காய கத்துறனே ஏராசவு காதுல கேட்கலையா எவ்வளவு கத்துறாலும் ஏன் கத்துறன்னு கேட்க போறியாப்பா யாருன்னு சொல்ல போறியாப்பா என் தலைவிதி உன்னை திருமணம் செய்துட்டு உன்னை எடுத்து போய் தவணம் செய்துட்டு உன் மேல விழுந்து என் உயிரை விட்டுறேன்பா நான் உன்னோட நான் வந்து சேர்ந்துடுறேன்பா எனக்கு இந்த வாழ்க்கை போதும்பா அம்மா என் மகன் சுகலோக பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இறந்த பொழுதிலும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நீ வந்தால் திருமணத்தை நடத்தி விட்டார். இப்பொழுதே என் மகனை எடுத்து சென்று இடுகாடு என்னும் சுடுகாட்டிலே ஏமா சடங்குகளை செய்ய வேண்டும். இப்பொழுதே எடுத்து ஐயா இது முறையா ஐயா? என்னம்மா இது நீதி ஐயா? இறந்த மகன் சொர்க்கத்திற்கு போகணும், அவர் மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இறந்த மகனுக்கு திருமணம் செய்து அவரை மோட்சத்துக்கு அனுப்ப இப்படி கஷ்டப்படுகிறீர்கள். உயிரோடு இருக்கிற எந்த பாவி நன்றி பாருங்கய்யா. எனக்கு நீ யாரையா இருக்கிறாங்க? யாரையா வந்து உன்னை கேட்க போறாங்க? என் மகனை கொண்டு போற விட சுடலைக்கு என்று கேட்கிறாங்க. ஐயா நேற்று உன் மகன் இறந்து விட்டாரே, அப்போது அவரை எரித்திருக்க கூடாதா? அவரை புதைத்திருக்க கூடாதா? அவரை தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலித்து சூடிய பிறகு என் மகனை நான் கொண்டு போற சுடலைக்கு விட என்று கேட்கிறாங்க. ஐயா நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்போது என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலித்து சூடினாரோ அதுமுதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ அவரை புதைப்பதோ அவரை தகனம் செய்வதோ அதற்குரியவன் நான். ஏன் கணவர் நான் தகனம் செய்திருக்கிறேன்? நீங்க யார்? அம்மா பத்மாவதி, பெண் என்றால் நீ அல்லவோ பெண்? ஒரு கணவன் உயிருடன் நல்ல முறையில் இருக்கும் பொழுது எத்தனையோ பெண்கள் எத்தனையோ முறையில் நடந்து கொள்கிறார்கள். அவர்களை விடுத்து இறந்து போனாலும் அவர் கருத்தை தொட்டியால் கழுத்திலே மாத்திரம் மாங்கலை சுட்டிருக்கின்றேன். அவர் இறந்த நிலையில் இருந்தாலும் என் கணவர், அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொள்கிறேன் என்று உரைக்கின்றாயே. மாதர் குலத்தின் மனைவிகளுக்கு என்றால் நீ அல்லவா? பெண்களுக்கெல்லாம் பெண்களிலே கற்பு கரசை கண்ணை இருக்கின்றாள், அவரை விடவும் சிறந்தவள் நீ அல்லவா? அம்மா நீ என்றும் நலமுடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். நானும் போய்விட்டால் நான் எப்படிங்க உன்னை அடைஞ்சேன்? அதே போல எழுத்து தகனம் செய்து விட்டு உன் மேல விழுந்து என் உயிரை விட்டுறேங்க. நான் கொண்டு போறேங்க உன்னை சுடலைக்கு. நான் என்ன சொல்றேன்னு கூட உனக்கு தெரியலையே.